வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இந்த வீடியோல மிக குறைந்த விலையில ஒரு வருடத்திற்கான வெப்சைட் டொமைன் மற்றும் ஹோஸ்டிங் எந்த வெப்சைட்ல வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வெப்சைட் இப்போ எல்லாமே வெப்சைட் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஈவன் நீங்க சாப்பிட்றதுக்கு ஃபுட் ஆர்டர் பண்றதுல இருந்து டிராவல் பண்றதுக்கு கேப், ஆட்டோ இது மாதிரி புக் பண்ற வரைக்கும் வெப்சைட் தான். இன்னைக்கு டெய்லி காலண்டர்ஸுக்கு கூட அப்ளிகேஷன் வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன், எல்லாமே டிஜிட்டல் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய பர்மிஷன் எல்லாமே நம்மளோட கலந்துட்ட ஒரு விஷயமா ஆயிருச்சு. முன்னாடி எல்லாம் ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு விஷயத்தை பிரபலப்படுத்தணும், விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா பேப்பர்ல ஆட் கொடுப்பாங்க, அப்புறம் டிவி, ரேடியோ இதுல எல்லாம் ஆட் கொடுப்பாங்க. பட் இப்போ எல்லாரு கையிலையும் ஸ்மார்ட் போன், எல்லாருக்கிட்டையும் லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், டேப்லெட் இந்த மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டிவைசஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆன்லைன்ல விளம்பரப்படுத்துறது இப்போ ஃபேஷன் ஆகி போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான விஷயங்களுக்காக இந்த வெப்சைட் தேவைப்படுது. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு வெப்சைட்டுக்கு ஹோஸ்டிங் மற்றும் டொமைன் வாங்கி அதை டெவலப் பண்ணி நம்மளுடைய தேவைகளுக்காக அதை டெவலப் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எக்கச்சக்கமான வீடியோஸ், எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. இந்த வீடியோவில் ஜோலா ஹோஸ்ட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நம்ம எப்படி வெப்சைட் டொமைன் மற்றும் ஹோஸ்டிங் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜோலா ஹோஸ்ட் கம்பெனியில் ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் மற்றும் டொமைனுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 1348 ரூபாய் தான் ஆகுது. ஸோ மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணையில் இதில் ரேட் வைஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண போறீங்க, அதுக்கு உங்களுக்கு வெப்சைட் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த ஜோலா ஹோஸ்ட் கம்பெனியில் தாராளமாக நீங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணலாம் குறைஞ்ச விலையில். ஸோ வாங்க இதில் எப்படி நம்ம ஹோஸ்டிங் மற்றும் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக பார்க்கலாம். இந்த ஜோலா ஹோஸ்ட்டில் எப்படி டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆர்டிகிளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த பேஜில் இந்த மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுங்க. ரெண்டாவது கம்பெனி நேம் ஆப்ஷனல், அது தேவையில்லை. உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஹவு டிட் யூ ஃபைண்ட் அஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் யூடியூப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ மூலியமாக தான் இந்த ஜோலா ஹோஸ்ட் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து இந்த கரன்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜோலா ஹோஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில் அனுப்பணும் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படின்ட்டு இருக்கும். சப்போஸ் அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த நோ அப்படிங்கிற ஆப்ஷனை மாற்றி ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் இந்த ரெஜிஸ்டர் ஏ நியூ டொமைன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த நேமில் உங்களுக்கு டொமைன் வேணுமோ அதை இதில் டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் டூ சம்திங் நியூ அப்படிங்கிற நேமுக்காக சர்ச் பண்ணுறேன். டூ சம்திங் நியூ .in ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் கொடுத்த பிறகு இந்த டாப் லெவல் டொமைன்ஸ் எல்லாமே அவைலபிளில் இருக்கா அல்லது அன்அவைலபிளா அப்படிங்கிறத காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவைலபிளில் இல்லை. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சஜஸ்டட் டொமைன்ஸில் .biz, .me, .cc, .tv இந்த மாதிரி அவைலபிள் டொமைன்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது ரேட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் எல்லாமே அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு நேம் சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய டொமைன் அவைலபிளாக இருக்கா, உங்களுடைய ரேட்டில் அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த .co.in அப்படிங்கிற டொமைனை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஆட் டு கார்ட் அதை கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க டொமைன் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வெப் ஹோஸ்டிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வர இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான், அட்வான்ஸ் பிளான், பிஸ்னஸ் பிளான் 2, அன்லிமிட்டட் பிளான் அப்படின்ட்டு 5 வெரைட்டிஸில் அவங்க பிளான் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதில் நமக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பேசிக் பிளான் பார்த்தீங்கன்னா 499 தான். பட் எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஒரு வெப்சைட் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். 200 MB தான் டிஸ்க் ஸ்பேஸ் தராங்க. 10 GB பேண்ட் வித் இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் பிளான் தான் இந்த 499. பட் இந்த அட்வான்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஆரம்பித்து நம்மளுடைய பிஸ்னஸ் அல்லது ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் அல்லது சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது ஆட்சென்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஏர்னிங்ஸுக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் நாம ஹோஸ்டிங் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே அன்லிமிட்டட் தான். டிஸ்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், பேண்ட் வித்தாக இருக்கட்டும், டேட்டா பேஸ், இது மாதிரி எல்லாமே அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளான் எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 999 பார்த்தீங்கன்னா ஆனுவலி நம்ம பே பண்ண போதும். மற்றபடி இந்த பிஸ்னஸ் பிளான்லாம் பார்த்தீங்கன்னா செமி ஆனுவலிக்கு 1200 ரூபாய் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மற்ற கம்பெனிஸோடையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, வேறு ஏதாவது இதிலோட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது மாதிரியும். ஸோ நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்வான்ஸ் பிளானை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடி செலக்ட் பண்ண டொமைனை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வர பேஜில் இந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர பேஜில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1498 ரூபாய் டோட்டல் அமௌண்ட் காட்டுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரோமோ கோடு இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃபர் கிடைக்கும். அந்த ப்ரோமோ கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா 25% உங்களுக்கு குறையும். அதை டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1248 ரூபாய் இதில் குறைஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து இந்த செக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ நீங்கள் எந்த வகையில் பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம். பேபால் அல்லது நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது மூலியமாகவும் 3 வகையில் இதில் பே பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எதில் பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட் ஆர்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அன்பெய்டு அப்படின்ட்டு ஒரு இன்வாய்ஸ் வரும். உங்களுடைய டொமைன், நீங்கள் செலக்ட் பண்ண பிளான் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த பே நவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதை பே பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் எந்த இமெயில் ஐடி இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அந்த இமெயில் ஐடிக்கு பெய்ட் பண்ணதுக்கான இன்வாய்ஸ், சிபேனல் லாகின் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி லாகின் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வேட்பிரஸ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது விக்ஸ் இந்த மாதிரி எந்த கம்பெனி மூலியமாக உங்களுடைய வெப்சைட்டை ரன் பண்ண போகிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுடைய வெப்சைட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.